ஹாய், திஸ் இஸ் தீபா சதீஷ் ஹியர். ஸோ நாங்கள் வந்து ஆக்சி பிளேஸ் வந்துட்டு இட்ஸ் ஆர் ஃபேவரட் பிளேஸ். இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குன்றது எங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் மூலியமாக தெரிய வந்தது. ஸோ அப்போ வந்து ரொம்ப ஒரு பெரிய ஸ்பைன் இஷ்யூக்காக நான் அப்போ வந்தேன். எப்போ 2022 நான் வந்தேன். எங்கெங்கேயோ போனேன், நிறைய இடத்துக்கு போனேன். நிறைய வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன். நிறைய இடத்துக்கு போனேன். எனக்கு எங்கேயுமே ஸ்பைன் இஷ்யூன்றது என்ன இஷ்யூன்றதே ஃபர்ஸ்ட் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. முதுகு வலிக்குதுன்ற, கால் வலிக்குதுன்ற, யாராலையுமே எதுவுமே சரி பண்ண முடியல. எல்லாம் வந்துட்டு இஎஃப்டி, ஃபிசியோ அந்த மாதிரி நிறைய வச்சாங்க. பட் எதுவுமே எனக்கு சால்வ் ஆகலை. ஃபைனலி ஆக்சி பிளஸ் டாக்டர் சிபி ஒரு மேஜிக்குன்னு தான் சொல்லுவேன். ஒரு மெடிசன் இல்லாம எப்படி இவரால மட்டும் இந்த மாதிரி ட்ரீட் பண்ண முடியுது அப்படின்றது எனக்கு அப்போ ஆச்சரியமா இருந்தது. அதான் கத்தி கூட இல்லாம, இவரோட டேர்ம்ஸ் சொல்றேன்னா கத்தி கூட இல்லாம எப்படி இவர் எனக்கு சரி பண்ணாருன்றது இப்பவுமே இன்னும் அது ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இருக்கு. ஒரு காலில் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா சோல் வச்சு நம்மளோட ஸ்பைனை அலைன் பண்ண முடியுன்றது அது இவர் மட்டும்தான் எனக்கு சொல்லியே தெரிஞ்சுது. இது மூலியமா நான் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணேன். நிறைய பேர் வந்தாங்க, பேர்டை நம்பி வந்தாங்க. நிறைய பேருக்கு இவங்க வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க, சரி பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே ஆன்கோயிங்ல ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு. இப்போ நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னா, ரீசெண்டாக எனக்கு ஒரு ஏசிஎல் சர்ஜரி நடந்தது. என்னால் வந்துட்டு ரொம்ப ஸ்பைன் ஃபிக்ஸ்டாக இருக்குது, கால் எல்லாம் ரொம்ப வலி, எதுவுமே என்னால் பண்ண முடியல. என்னால் திரும்பி படுக்க முடியல, திரும்பி உட்கார முடியல. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. எனக்கு அந்த கழுத்து, முதுகு எல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்கு அப்போ மைண்டில் தோணுனது டாக்டர் சிபி மட்டும்தான். இவர்கிட்ட வந்தால் மட்டும்தான் சரியாகும். நம்ம குழந்தைங்கள பீடியாட்ரிஷியன்ஸ் கிட்டலாம் சொல்லுவோம்ல, என் குழந்தைக்கு இந்த டாக்டர் கிட்ட போனால் மட்டும்தான் சரி. எனக்கு வந்து ஸ்பைன்னா சிபி டாக்டர் கிட்ட வந்தால் மட்டும்தான் எனக்கு சரியாகும். அது மைண்ட் செட்டாக என்னன்றது பீப்புள் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு வாட்டி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா நீங்கள் வந்து நீங்கள் சரி பண்ணி பார்த்தா தான் அதோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் ஹவு எனக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் வந்திருக்கேன். இப்போ நான் வந்து திருப்பி ஒரு செஷன் எடுத்திருக்கேன். ஸோ ஆன்கோயிங் இப்போ ஆஃப்டர் 2022. ஆமாம், இல்லைனா கூட நடுவில் இதை விஷயம்னா கூட அடிக்கடி நான் வந்துட்டு போவேன் நான். ஸோ தேங்க்ஸ் டு டாக்டர் சிபி அண்ட் பிரியா சிபி. ஸோ அவங்க வந்து எங்களோட லைஃப்பில் வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் ஜேர்னி அப்படின்றத நான் சொல்லுவேன். தேங்க்யூ.